வணக்கம் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். டுடே நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுடே கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து லேர்ன் சீக்வல் டு க்ரோயிங். லேர்ன் பண்ணால் படித்தா நம்ம வந்து க்ரோ ஆகலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம கண்டினியூஸாக எல்லா கிளாஸ்லேயுமே நம்ம சொல்லிட்டு வரோம். எந்த ஒரு வேலையுமே ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி அது வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக அது ஆரம்ப ஸ்டேஜில் அது எந்த வேலையாக இருந்தாலும் அது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அப்போ ஈஸியான ஒரு வேலையை இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய கஷ்டமான இடத்துலேருந்து தான் நம்ம ஈஸியான இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரியணும். அந்த வேலையை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ம படித்து அதை கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி அது ஈஸியாக நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து இம்பார்ட்டன்ஸான விஷயம் என்ன அப்படின்னா, லேர்ன் டூ டீச். அதாவது நாம் முதலில் படிக்க வேண்டும். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம முதல்ல தெளிவாக நம்ம வந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை, நம்ம படித்த விஷயத்தை செய்ய வேண்டும். நிறைய பேர் படிச்சிருவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா படித்த விஷயத்தை இம்ப்ளிமெண்டேஷன், அதுதான் நான் சொல்கிறேன். சில ப்ரோக்ராம் சில கிளாஸில் வந்து சொல்லுவேன், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அதை செயல்படுத்துங்க. அதை செயல்படுத்த தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதிலிருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவத்தோடு நீங்கள் மற்றவங்களுக்கு அதை என்ன பண்ணலாம், வந்து படித்த விஷயத்தை செய்கிறது. டீச் வந்து செய்த விஷயத்துலேருந்து கிடைச்ச அனுபவத்தையும் எக்ஸ்பீரியன்ஸையும் ரிசல்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கற்றுக் கொடுக்க வேண்டும். மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். உங்கள் டீமில் வரக்கூடிய உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், உங்கள் பார்ட்னர்ஸுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், நாம் முதல்ல படிக்கணும், படித்த விஷயத்தை செய்யணும், செய்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த மூணும் தான் நம்ம பிஸ்னஸில், நம்ம தொழிலையே அடுத்தடுத்த கட்டம் வளர்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். லேர்ன், டூ, டீச். ஓகே, இந்த மூணும் செய்யும்போது, இந்த 3 விஷயங்களையும் செய்யும்போது நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லிவரேஜை பற்றி நம்ம அன்றைக்கி இப்போ லாஸ்ட் ஒரு 1-2 கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். லிவரேஜ் அண்ட் லீடர்ஷிப் அப்படின்றத பார்த்துருந்தோம். அப்போது இந்த 3 விஷயத்தையும் நம்ம செய்யும்போது தான் நமக்கு அதிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட் தான் நமக்கு லிவரேஜாக மாறும், லிவரேஜ் அண்ட் லீடர்ஷிப்பாக மாறும். நீங்கள் இன்றைக்கி நிறைய லீடர்கள் வந்து செய்யக்கூடியது என்னென்னா, முதல்ல லீடர்கள் எல்லாம் படிக்கிறாங்க. இன்றைக்கி பல தலைவர்கள் இருக்காங்க. நீங்கள் பல தலைவர்களை பாருங்கள், தலைவர்கள் எல்லாருமே படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, படித்த விஷயத்தை செயல்படுத்தி அவங்களுக்கு கிடைச்ச அந்த ரிசல்ட்டு தான், அந்த அனுபவத்தை தான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் உண்மையான லீடர்ஷிப்னு அப்படின்னு சொல்கிறது. நிறைய லீடர்ஷிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது படிக்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல ஆர்வமாக இருப்பாங்க. அந்த லீடர்ஷிப் வந்து ஃபெயிலியர் லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப்பில் என்ன இருக்காது, சக்ஸஸ் இருக்காது. அப்போ நீங்கள் உண்மையான தலைவர்கள் ஆகணும், நீங்கள் உண்மையான லீடர்ஷிப் ஆகணும்னா நீங்கள் முதல்ல படிக்கணும், படித்ததை செய்யணும், செஞ்சு கிடைச்ச அனுபவத்தையும் ரிசல்ட்டையும் உங்களுடைய டீமுக்கு, உங்களுடைய பார்ட்னர்ஸ்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதுதான் ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ஷிப்புடைய ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ரேஷியோன்றது இதுதான். அப்போ நீங்கள் எல்லாருமே, நம்ம டீமில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்ம படிக்கிறதுக்கு தயாராக இருக்கும்ல. படித்த விஷயத்த என்ன பண்ணுறோம், செய்கிறோம், செஞ்ச விஷயத்த செஞ்சு கிடைச்ச அனுபவத்தை, ரிசல்ட்டை நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணுறோம். ஓகே, நல்லா கற்றுக் கொடுத்து அவங்களே நம்மளை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நல்ல அச்சீவராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக நம்ம மாற்றுறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இந்த வீடியோஸு கூட இன்னொரு வீடியோஸ் நான் ஆட் பண்ணி போடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். நம்ம செய்கிற செயல்களையும் சரி, நம்ம பேசுகிற வார்த்தைகளையும் சரி, ஒரு சில வார்த்தைகளை மாற்றும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகளும் சரி, நம்ம செயல்படுத்துகிற செயல்களும் சரி, நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அப்படி அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமான ஒரு வீடியோஸ் தான் நான் உங்ககிட்ட இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவுக்கு அடுத்தது ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ நீங்கள் தவறாமல் பாருங்கள். ஒரு க்யூரியாசிட்டி, அதாவது அந்த வீடியோ பற்றி உண்டான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஒரு சாதாரணமாக ஒரு கண் தெரியாத ஒரு பிச்சைக்காரர் தன்னுடைய கண் தெரியாத ஒரு விஷயத்தை, எனக்கு ஐ ஆம் பிளைண்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதி போர்டாக வச்சுட்டு பிச்சை கேட்குறாரு. மக்கள் அவருடைய அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ற அந்த வார்த்தையில் வந்து அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அதனால் பிச்சை போடாமல் போகிறாங்க. ஆனால் அந்த வார்த்தையை ஒரு குழந்தை
அந்த வார்த்தையை மாற்றிடுது. அந்த வார்த்தையை அந்த குழந்தை மாற்றி எழுதி வச்சதனுடைய விளைவு அந்த நபருக்கு அவ்வளவு என்ன ஆகுறது, மாற்றம் நடக்குது. அதில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது பாருங்கள். அப்போது வார்த்தைகளுடைய மாற்றத்திலேயே ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும்போது செயல்களுடைய மாற்றத்திலையும் ரிசல்ட் கிடைக்கும், வார்த்தைகளுடைய மாற்றத்திலையும் ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம தொழிலில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். நம்ம இதுவரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், நமக்கு ஒரு ரிசல்ட் வரல அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகளில் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணணும், நம்ம செயல்களில் ஒரு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன ஆகணும், நம்ம படிக்கணும். படிச்சுட்டு அதை செயல்படுத்தி வரக்கூடிய ரிசல்ட் அனுபவத்தை மற்றவர்களோடு டீச் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, அப்போது இன்றைக்குள்ள கிளாஸில் இந்த 3 விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செய்வீங்க, பார்த்ததை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். நிச்சயமாக அடுத்த வீடியோஸோட இன்னும் ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.